நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த டிவி மூலமாக யூடியூப் வாயிலாக என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இந்த நாளிலும் நீ பேசுவீராக. பேசி நம்முடைய வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தவருடைய வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற ஒரு தலைப்பு யெகோவா ஈரே. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இது ஆண்டவருக்கு சொல்லப்படுகிற ஒரு நாமமாகத்தான் ஆண்டவருக்கு ஒரு நாமமாய் சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி பாடுறோம் அப்படின்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே என்று சொல்லி நாம் அவரை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீ பார்த்து கொள்வீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற எத்தனையோ பாடல்கள் உண்டு. அப்போ இன்றைக்கு அந்த நாமத்தை குறித்த அந்த நாமத்தின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம எப்படி வாழணுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆபிரகாம் தான் அவர் தன் மகனை பலியிட போன அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி பேரிடுகிறார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நாள் வரைக்கும் நீங்களும் நானும் வாழ்கிற இந்த நாள் வரைக்கும் அதனுடைய அர்த்தம் அப்படி தான் சொல்லப்படுது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்போ சங்கீதக்காரன் 121:1 சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னா என்ன? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர்தான் ஒத்தாசை தரும் பர்வதம். நமக்கு ஒத்தாசை, நம்மளுக்கு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு உதவி செய்கிற பர்வதம் இயேசுதான், கர்த்தர் தான். அப்போ அந்த இடத்துலேருந்து, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, அவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துலேருந்து நமக்கு அந்த ஒத்தாசைகள் இறங்கி வருகிறது. அதனால தான் நம்ம ஆண்டவரை யெகோவா ஈரே என்று சொல்லி நாம் அவரை துதிக்கிறோம். அப்போ ஆபிரகாம் இந்த இடத்துல பேர் வைத்து, ஆண்டவருக்கு இந்த பேரை வைத்து இன்றைக்கு வரைக்கும் நாம் அந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரை வணங்குகிறோம். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு விசேஷமான காரியத்தை செயல்படுத்துவதற்கு அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் பாருங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாமை பார்த்து, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொன்னார். உன் மகனை, உன் நேசகுமாரனை, உன்னுடைய நேசகுமாரனை, ஏகசுதனை, உன் புத்திரனாகிய ஈசாக்கை நீ பலியிடுன்னு ஆண்டு சொன்ன உடனே ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் காணப்பட்டுச்சு. கீழ்ப்படிதல், ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். உன் மகனை போய் பலியிடுன்னு சொன்ன வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. ஆண்டவர் தான் 100 வயது, ஆபிரகாமுடைய 100வது வயதிலே கொடுத்த மகன், 25 வயசுக்கு வரைக்கும் காத்திருந்த மகன். ஆனால் இப்போ அந்த மகனை பலியிடுன்னு சொன்னார். ஆபிரகாம் எதிர்கேள்வியே கேட்கல, ஆண்டவருக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல மாத்திரம் கிடையாது, அவர் பல இடங்களில் அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்க முடியும். அது அவருக்கு சாதகமாக இருந்ததோ பாதகமாக இருந்ததோ கிடையாது. நிறைய நேரம் அவர் துக்கமாக அந்த காரியங்கள் சில நேரம் துக்கமாக கூட அவருக்கு இருந்துச்சு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகாரை ஆண்டவர் சொல்கிறாரு, சாராள் சொல்வது எல்லாவற்றையும் நீ கேளு, ஆகாரையும் அவள் பெற்ற குமாரனை நீ அனுப்பிவிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறார். தன் மகனை குறித்து சொன்னது ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டபடினாலே அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவளுடைய தான் பெற்ற குமாரனாகிய அவளுடைய மகனை இஸ்மவேலையும் ஆபிரகாம் அன்னைக்கு காலையிலேயே எழும்பி அனுப்பி விட்டுறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 17 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 99வது வயதில் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். நீயும் உன் வீட்டில் பிறந்த எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்ன அன்னைக்கே அந்த காரியத்தை அவர் செய்கிறார். இப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. அதனால தான் பாருங்கள், அந்த 22 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவர் கடைசியாக ஆபிரகாமுக்கு வச்ச டெஸ்ட் இதுதான், அவருடைய மகனை பலியிடுவது. அதுலேயும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யெகோவா ஈரே என்ற அந்த நாமத்தினுடைய வல்லமையை நாமளும் கூட என் வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொள்ளணுமா? உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் சந்திக்கிற உலகத்தின் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளணுமா? அவர் பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்கள், எந்த ஒன்றிலும் குறைவு இருக்காது, எல்லாம் நேர்த்தியாக இருக்கும், எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். அப்போ அவர் பார்த்து கொள்ளணும்னா அவங்க வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதல் அவசியம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல், ஆண்டவர் நம்ம கூட என்னெல்லாம் பேசுகிறாரோ, ஊழியர்கள் வாயிலாக பேசுவார், ஆலயத்துக்கு போகும்போது அங்கே உங்களோட பேசுவார், பல ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா, செவி சாய்க்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்னும் கீழ்ப்படிதல் சொல்லும் போது ஆண்டவர், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மனைவிகளே கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். குடும்பத்தில் ஒருத்தருக்கொருத்தர் கீழ்ப்படிஞ்சு இருங்க. ஒருத்தருக்கொருத்தர் நல்ல ஆலோசனைகளை சொல்லும்போது, சரியான காரியங்களை சொல்லும்போது நாம் கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நமக்குள் இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் நம்முடைய மூத்த சகோதரன் இளைய சகோதரன்ட்ட சொல்லலாம், இளைய சகோதரன் மூத்தவன்ட்ட சொல்லலாம், இல்லையா? தகப்பன் தாயிட்ட சொல்லலாம், தாய் தகப்பன்ட்ட சொல்லலாம், பிள்ளைகள் பெற்றோரிடத்துல சொல்லலாம். அப்போ நாம் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையோடு நமக்கு சொல்லப்படுகிற நல்ல வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அவங்க தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யெகோவா ஈரேவாகிய தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குணாதிசயம் கீழ்ப்படிதல். அப்போ அந்த கீழ்ப்படிதலுக்காக அவர் எதையும் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார், எதையும் விலைக்கிரயமாய் அவர் கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை இன்றைக்கு வரைக்கும் நாம் உலகமே நினைக்கிற அளவிற்கு தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 22 அதிகாரம் 5 வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்ட ஒரு தேவ மனிதன். தொழுகை அப்படின்னா நம்ம வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொண்டதாக, பலிபீடம் கட்டி பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டதாக வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தொழுது இந்த ஆதியாகமம் 13 அதிகாரம் 4 வசனத்தில், ஆதியாகமம் 12 அதிகாரம் 8 வசனத்துலலாம் ஆண்டவரை, அவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொண்டார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவனை துதித்து ஆராதிக்கிற ஒரு அனுபவம் கட்டாயம் இருக்கணும். இன்றைக்கி கூட்டமாக எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம் ஆராதிப்போம்னா நம்மளும் சேர்ந்து துதிப்போம் ஆராதிப்போம். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய தேவனை, நம்மை படைத்த தேவனை, நம்மை ரட்சித்த ஆண்டவரை, அவரை துதித்து ஆராதிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும். அவரை தொழுது கொள்ளுதல் என்பது ஆராதனை மாத்திரம் கிடையாது, நம்மையே பலியாய் அவருக்கென்று கொடுப்பது.
நம்மை அர்ப்பணிப்பது, கண்ணீரோடு நம்மை அர்ப்பணித்து அவரை தொழுது கொள்ளலாம் இல்லையா? என் வாழ்க்கை உமக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை தொழுது கொள்ளலாம். அவருடைய நாமங்களை சொல்லி, அவருடைய மகிமையை சொல்லி, அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவரை நாம் தொழுது கொள்ளலாம். இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவமாக கட்டாயம் இருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமை அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது ஆண்டு சொன்னார், கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். சவுல் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தான் பின்வாங்கி போனார். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லும் போது சொன்னார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் சொன்னார். நீ எவ்வளோதான் பலி செலுத்தினாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பிள்ளைங்கிட்ட கூட நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒரு கணவன் மனைவியிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார், என் மனைவி கீழ்ப்படியணும். பெற்றோர்கள் பிள்ளையிடத்தில் என்ன எதிர்பார்க்குறோம்? என் பிள்ளை கீழ்ப்படிஞ்சா என் பிள்ளைக்கு நிகரானவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். அடுத்து ஆண்டவர் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அவரை புகழ்கிற, அவரை போற்றுகிற, அவரை வணங்குகிற, பக்தியோடு பரிசுத்தத்தோடு அவரை வணங்குகிற, அவரை நமஸ்கரிக்கிற, அவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் 8ஆம் வசனம் 22 வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆபிரகாம் விசுவாசத்தோடு பேசுகிறவராயிருந்தார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல ஆபிரகாம் பார்த்திங்கன்னா அவருடைய மகன் ஈசாக்கை பலியிட கூட்டிகிட்டு போகிறாரு. ஈசாக்குக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா வேலைக்காரங்கிட்ட ஆபிரகாம் சொல்கிறாரு, நானும் பிள்ளையாண்டானும் போய் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்கள் இடத்துக்கு திரும்பி வருவோன்னு சொல்லி பலியிடுறதுக்கான கட்டை, நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறார். அப்போ ஈசாக்கு நினைக்கிறாரு, அப்பா பலியிடுறதுக்கு என்றைக்கும் அண்ணன் ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வச்சுருப்பாரு, இன்னைக்கு இது இல்லையேன்னு சொல்லித்தான் அவர் கேட்குறாப்பா, நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு ஈசாக்கு கேட்குறார். ஈசாக்குக்கு தன்னைத்தான் அப்பா பலியிட போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அந்த நேரம் ஆபிரகாம் என்ன பதில் சொன்னார் பாருங்க, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் என்று பேசுகிறார், வாயை திறந்து சொல்கிறார். ஆண்டவர் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்குவார் மகனே, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு செயல்படணும்னா நீங்கள் வாயை திறந்து விசுவாசத்தோடு பேசுங்க. என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தில் எனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார், எனக்கு கட்டாயம் இதில் விடுதலை தருவார், என் கடனை அடைப்பார், என் நோயை மாற்றுவார், என் பிள்ளைகளுக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பேசுங்க. ஐயோ நான் என்ன செய்ய போகிறேனோ, இது எப்படி முடிய போதோ, என்னைக்கு என் வீட்டில் இது நடக்க போகுதோ, இப்படியே நம்ம வாயை திறந்து புலம்பிக் கொண்டே இல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று பேசுங்கள். ஆபிரகாம் அப்படி தான் பேசினார். பேசுங்க. நம்ம பேசும்போது கட்டாயம் அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அப்போ நம்முடைய மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எங்கே என் வீட்டிலலாம் இதெல்லாம் நடக்குமாக்கும், அதெல்லாம் நடக்காது அப்படின்னீங்கன்னா அது நடக்காது. இவெல்லாம் உருப்படவே மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உருப்படாது. இல்லை, என் பிள்ளை ஆண்டவர் மாற்றுவார். நம்ம இப்படிலாம் பேச பழகணும். ஐயோ இந்த காரியம் இப்படித்தான் போய் முடிய போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி தான் முடியும். ஒருவேளை அது முடியறது அப்படி தான் நெகட்டிவாக தான் முடிய போகுதுன்னாலும், இல்லை ஆண்டவர் இதை இப்படி மாற்றுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், கர்த்தர் மாற்றுவார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசமாய் பேசுங்க. ஆபிரகாம் அப்படி தான் பேசினார். அதனால் யெகோவா ஈரே அவருக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளணும்னா எல்லா காரியத்தையும் நம்ம விசுவாசமாக பேசி பழகணும். இது எடுத்த உடனே நமக்கு வந்துடாது, நம்ம தான் அதுக்கு பழகணும், முயற்சி எடுத்து பேசணும். அப்பொழுது நமக்குள்ளாகவே ஒரு விசுவாசம் தானாய் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் விசுவாசத்தோடு பேசினது மாத்திரம் இல்லை, ஆபிரகாம் விசுவாசத்தை தன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் வெளிப்படுத்தினார்.
யாக்கோபு 2 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 2 நம்முடைய பிதாவாகிய, அதாவது 20 சொல்கிறாரு, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீங்கள் அறியீர்களா? நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா அவன் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்போ ஆபிரகாம் மகன்கிட்ட சொன்னார், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு மகன்கிட்ட சொல்லிட்டார், விசுவாசமாக சொல்லிட்டார். மகன் அவர் பேசி கலக்கப்படுத்த விரும்பலை. அதே நேரத்தில் ஆபிரகாமுக்கு இன்னொரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் தெரியுமா? எபிரேயர் புஸ்தகத்தில் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தன் பிள்ளையை, ஒருவேளை நான் பலி செலுத்தினா என் பிள்ளை செத்து போயிடும், அப்படி தானே? பலி செலுத்தினா, ஆனால் என் பிள்ளை மரித்த பின்பும் கூட என் ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று விசுவாசித்தாராம். ஆண்டவரே விசுவாசித்தார். எபிரேயர் 11 அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் பெற்றவர் இப்போ பலி கொடுக்க போகிறார். ஆனால் அவருக்குள்ள என்ன விசுவாசம் இருந்துச்சான்? மரித்தோரிலிருந்து என் பிள்ளைய தேவன் எழுப்ப வல்லவர் என்று விசுவாசித்தார். அதனால தான் தான் பிள்ளைய அப்படி பலியாக கொடுத்தார். அப்போ பலியாக அந்த பலிபீடத்தின் மேலே கட்டைகளெல்லாம் அடுக்கி தன் மகன் ஈசாக்கையும் வைத்து கெட்டி, அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டி கத்தியை எடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கத்தி அவர் எடுத்த உடனே தான் ஆண்டவர் வானத்திலேருந்து கூப்பிட்றார், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. அப்போ என் பிள்ளைய ஆண்டவர் மரித்தொழுந்தும் எழுப்ப வல்லவர்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? தன் விசுவாசத்தை செயலிலே வெளிப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு விசுவாசத்தோடு நம்ம பேசணும். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளிலே வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி ஆபிரகாம் பலிபீடத்தின் மேல் போய் தன் பிள்ளைய கிடத்துற வரைக்கும் அவர் செயல்பட்டாரோ, கத்தியெல்லாம் எடுத்துட்டார், அந்த அளவுக்கு அவர் செயல்பட்டார் விசுவாசத்தில். ஏன்னா என் பிள்ளை செத்தா கூட உயிரோடு எழுப்பிடுவார். ஒருவேளை நம்ம அதிலலாம் ரொம்ப குறைவுள்ளவங்களாக இருக்கலாம், ஆனால் நம்மையும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் பலப்படுத்த அவர் வல்லவர். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்துங்க. நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்றதை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. பேசுகிறது ஒரு வகையான விசுவாசம். அடுத்து அதை கிரியைகளிலே செயலில் அதை உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் விசுவாசத்தோடு பேசினார், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்னு சொன்னார். அதே மாதிரி அவர் ஆட்டுக்குட்டி கையில் கொண்டு வரல, ஆனால் அந்த இடத்துல அவங்க பலி செலுத்த போன அந்த இடத்துல அவர் பின்னாக திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கடா கொம்புகள் சிக்கி கொண்டு இருக்கிறதை பார்த்தார். அது அப்போ தான் வந்துச்சு. ஆண்டவர் தான் அதை ஏற்படுத்தி தந்தார். அவர் வரும்போது ஒன்றும் அது இல்லை, ஆண்டவர் தான் அதை அவருக்கு அந்த ஒத்தாசையை அனுப்பினார். அப்போ தன் மகனிடத்தில் விசுவாசத்தோடு பேசின வண்ணமாகவே கர்த்தர் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வான்னு அவர் சொன்னபடியே அந்த ஆட்டுக்குட்டி கர்த்தரால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி நடந்துச்சு. அடுத்து பிள்ளையை பலிபீடத்தின் மேல் வைத்து என்ன நினச்சாரு? இப்போ என் பிள்ளையை நான் பலி கொடுத்து அவன் இறந்து விட்டால் கூட என் பிள்ளை குறித்த வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், அதனால் மரித்தோர்லேருந்து அவனை உயிரோடு எழுப்புவார்னு சொன்னார். அதே மாதிரி அவருடைய விசுவாசத்தின்படியே அவருடைய செயல், கத்தியை எடுக்கிற வரைக்கும் அவருடைய செயல் நடந்தது. அடுத்து ஆண்டவர் அவர் செயல்படும் முன்னாலே கர்த்தரே அவரை தடுத்து நிறுத்தி பிள்ளையை உயிரோடே அவரோடே கூட அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியங்களிலும் நம்ம தேவனை விசுவாசிக்க பழகணும் அப்படின்னு சொல்கிறார். விசுவாசத்தோடு பேசணும், விசுவாசத்தை கிரியைகளில் வெளிப்படுத்தணும், கர்த்தருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்டு நீங்கள் தேவனை தொழுது கொள்கிறவங்களா இருக்கணும். அந்த அனுபவத்தோடு நீங்கள் தேவனோடு உறவாடணும். அடுத்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. இந்த 4 காரியம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் யெகோவா ஈரே
எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் பார்த்து கொள்ளாத ஒரு காரியம் இருக்கவே இருக்காது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். யெகோவா ஈரே என்ற அந்த வல்லமையான நாமத்தின் ஆசீர்வாதத்தை நம்மையும் அனுபவிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அப்படித்தான் அனுபவிக்க வைத்தார். தன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை, விசுவாசத்தை வெளிப்படுத்தின ஆபிரகாமை அவர் சோதித்து பார்த்து ஆபிரகாமை திரள் ஜாதிகளுக்கு தகப்பனாக பூமியிலே அவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் பூமியில் நிறைவேறிட்டு இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் தேவன் அந்த நாமத்தின்படியே நம்மையும் ஆசீர்வதிக்க அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களோடு யெகோவா ஈரே என்ற உம்முடைய நாமத்தின் வழியா எங்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும், உம்மை தொழுது கொள்ளணும். உம்முடைய வார்த்தை விசுவாசத்தோடு நாங்கள் பேசணும். எங்கள் கிரியைகள் அதை வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்ட விசுவாசத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யெகோவா ஈரே என்ற என் தேவனுடைய நாமத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ருசிக்க எங்களுக்கு கிருபை தார். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.